இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல யாருன்னா கமெண்ட் பண்ணாங்கன்னா வீடியோக்கு, அது எப்படி அத ஆட்டோமேட் பண்ணலாம்? அந்த கமெண்ட்க்கு ரிப்ளை பண்றது, அந்த கமெண்ட் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு இன்பாக்ஸ் பண்றது எப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். யூசிங் நம்ம ஃபனல் கோட் டூல யூஸ் பண்ணி எப்படி பண்ணணுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கெல்லாம் ஆக்சஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கு அப்புறம், ஸ்ட்ரெய்ட்டாவே ஃபர்ஸ்ட் நம்ம இன்டிகிரேஷன் போயிடுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் வந்துருங்க. செட்டிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்டிகிரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அங்க லெஃப்ட் சைடு இருக்கும் இன்டிகிரேஷன்ஸ். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதே மாதிரி ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல ஃபேஸ்புக் அண்ட் மெட்டா லோகோ போட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். அங்க கனெக்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இதே ப்ரௌசர்ல உங்க ஃபேஸ்புக்கை நீங்க லாகின் பண்ற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் வரும். இன்கேஸ் நீங்க லாகின் பண்ணலன்னா லாகின் பண்ண சொல்லி கேட்கும். சரிங்களா? ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணுவோம் கிளிக் கண்டினியூ கொடுங்க. ஒன்ஸ் இது லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்க அக்கௌண்ட்ல எந்தெந்த அக்கௌண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கோ அது எல்லாமே இங்க காட்டும். சரிங்களா? ஓகே. இந்த சினரியோல நான் ஒரு அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த அசார்ன்ற அக்கௌண்ட் இப்போ நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ இந்த அக்கௌண்ட் கனெக்ட் ஆயிடுச்சு. நோ ஐ வில் டூ லேட்டர் கொடுத்து நான் இந்த அக்கௌண்ட்டை இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா பேக் கொடுத்து ஆட்டோமேஷன் செக்ஷன்ஸ் பண்றது. ஆட்டோமேஷன் செக்ஷன்ஸ் வந்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல கிரியேட் ஒர்க் ஃப்ளோ இருக்கும். ஓகேங்களா? இங்க டெம்ப்ளேட்டுமே இருக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணாலும் ஓகே. இன்கேஸ் நீங்க ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறாலும் இப்போ நான் ஸ்கிராச்ல இருந்து உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து ட்ரிகர் இருக்கு பார்த்தீங்களா? நியூ ட்ரிகர். இப்போ இந்த ட்ரிகர் நம்ம என்ன போடணும் அப்படின்னா கமெண்ட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா இன்ஸ்டாகிராம் கமெண்ட் ஆன் ஏ போஸ்ட் அப்படின்னு இருக்குங்களா? இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த பேஜ்ல இருந்து இது ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு கேட்கும். இப்போ நம்ம ஒரு பேஜ் ஒன்று கனெக்ட் பண்ணோம்ல, அந்த பேஜை இங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இது போஸ்ட் டைப் இஸ் பப்ளிஷ் போஸ்ட். ஒன்லி பப்ளிஷ் ஆன போஸ்ட்டுக்கு மட்டும் தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? அதனால அதையும் நம்ம போட்டுக்கிறோம். அதே மாதிரி இது எந்த போஸ்ட்டுக்கு இது ஒர்க் பண்ணணும். எக்ஸாம்பிள் நீங்க நிறைய போஸ்ட் போட்டிருப்பீங்க. ஒரு 10 போஸ்ட் உங்க இதுல போயிருக்கும். இன்க்ளூடிங் ரீல்ஸ்னு வைங்களேன். அதுல எதுக்கு இது ஒர்க் அவுட் ஆகணுன்றதை நீங்க செலக்ட் பண்ணணும். ஒர்க் ஆகணுன்றது. இப்போ நம்ம நிறைய போஸ்ட் போட்டிருக்கிறதுனால இன்னைக்கு இந்த 700 பார்ட்டிசிபென்ட் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகணும்னா இதை செலக்ட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? இல்ல இன்னைக்கு எல்லா ரீல்ஸுக்குமே நான் ஒரே கமெண்ட் தான் கொடுக்க போறேன். எக்ஸாம்பிள் நான் வெறும் எஸ்ன்ற கமெண்ட் மட்டும் தான் கொடுக்க போறேன் எல்லா வீடியோக்கும்னா இதை நீங்க ஜெனரிக்கா ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் இந்த ஆட்டோமேஷன் ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த ஃபில்டர் என்ன போடணும்னா எந்த கீவேர்டுக்கு இது ஒர்க் ஆகணும். எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துட்டு எனக்கு வெறும் எஸ்ன்ற வார்த்தைக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகணும்னா நீங்க எஸ் மட்டும் போட்டு ஒரு என்டர் அடிச்சுன்னா அதுக்கு மட்டும்தான் இந்த ஆட்டோமேஷன் ஒர்க் ஆகும். இல்ல இப்போ எஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஃபுல் கேப்ஸ்ல போடுவாங்க. நீங்க அது நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில எல்லாருமே வந்து ஸ்மால்லே போட மாட்டாங்க. ஒரு சிலர் ஃபுல்லா போடுவாங்க, ஒரு சிலர் ஸ்மால்ல போடுவாங்க, ஒரு சிலர் வந்து சென்டென்ஸ் கேஸ்ல போடுவாங்க. எக்ஸாம்பிள் இப்படி போடுவாங்க. அதனால இந்த 3 வருஷம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் சேவ் ட்ரிகர். ஓகேங்களா? சேவ் ட்ரிகர் கொடுத்துக்கிறோம். இப்போ ட்ரிகர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு இப்போ இந்த பண்ணதுக்கு அப்புறம் கமெண்ட்லயே ஒரு ரிப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும்னா ஓகே தேங்க்ஸ் ஃபார் ரெஸ்பாண்டிங். எக்ஸாம்பிள் தேங்க்ஸ் ஃபார் ரெஸ்பாண்டிங் ப்ளீஸ் செக் யுவர் இன்பாக்ஸ் அப்படின்ற நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் ரிப்ளை அப்படின்னு டைப் பண்ணோம். ரிப்ளை இன் கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? அதை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு என்ன நம்ம ரிப்ளை பண்ண போறோம் தேங்க்ஸ் ஃபார் ரெஸ்பாண்டிங் ப்ளீஸ் செக் யுவர் இன்பாக்ஸ் அப்படின்னு நம்ம போடுறோம். ஓகேங்களா? போட்டு நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். இதுதான் உங்களுக்கு ரெஸ்பாண்டா அங்க தெரியும். இல்ல நான் 2-3 வெர்ஷன்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க உங்களோட ரெஸ்பான்ஸை இன்னும் 2-3 வெர்ஷன்ஸ் வச்சிருக்கிறத நீங்க இங்க ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இதுக்கு அடுத்து நம்ம அவங்களுக்கு இன்பாக்ஸ்ல மெசேஜ் அனுப்ப போறோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்டராக்டிவ் மெசேஜ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம். இன்ஸ்டாகிராம் இன்டராக்டிவ் மெசேஜ்னு வரும். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரிப்ளை டு கமெண்ட் வயா டிஎம் அப்படின்னு போடுறோம். இந்த இடத்துல நீங்க என்ன மெசேஜ் போட போறீங்க. இந்த இடத்துல வந்து நான் என்னோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ற லிங்க் கொடுக்க போறேன் அப்படின்னா ஜாயின் அவர் கம்யூனிட்டி. இன்கேஸ் நீங்க பிடிஎஃப் கொடுக்க போறீங்க அப்படின்னா டவுன்லோட் ஒரு பிடிஎஃப் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே
கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பட்டன் பண்ண போறீங்களா இல்ல குயிக் ரிப்ளை பண்ண போறீங்கன்னு கேட்கும். இப்போ இன்கேஸ் நீங்க ஒரு மெசேஜ் சொல்லிட்டு எஸ் ஆர் நோன்னு கேட்குறீங்கன்னா நீங்க குயிக் ரிப்ளை போயிடுங்க. அவங்க எஸ்ன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் டவுன்லோட் லிங்க் போகும். இன்கேஸ் அவங்க நோன்னு சொன்னாங்கன்னா அதுக்கடுத்து நீங்க என்ன ஃப்ளோ வச்சிருக்கீங்களோ அதை பண்ணிக்கலாம். இல்ல நான் ஸ்ட்ரெயிட்டாவே பட்டன்லயே நான் யூஆர்எல் போட்டுற போறேன்னா நீங்க பட்டன் செலக்ட் பண்ணிட்டு ஆட் நியூ பட்டன். அந்த பட்டனுக்கு என்ன வைக்க போறீங்கன்னா டவுன்லோட் யுவர் பிடிஎஃப். ஓகேங்களா? டவுன்லோட் பிடிஎஃப் வைக்கும். இந்த இடத்துல வந்து ஓப்பன் வெப்சைட் அப்படின்றத கொடுத்துட்டு அந்த லிங்கை நம்ம இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு இதை நம்ம சேவ் கொடுத்து இது மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்டிவ் மெசேஜ் வந்துடும். ஒன்ஸ் இதை நீங்க ரெடி பண்ணதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணிட்டு சேவ் பண்ணீங்கன்னா உங்க ஆட்டோமேஷன் சொல்லி உங்களுக்கு பேரை நீங்க ரீநேம் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் நீங்க ஃபேஸ்புக்கும் பண்ணணும். தனி ஒர்க் ஃப்ளோ ஃபேஸ்புக்கு பண்ணிக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.